ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே. மேகங்கருக்கையிலே கோவை விரிக்கும் மயிலே, மேகங்கருக்கையிலே கோவை விரிக்கும் மயிலே, கண்ணும் கண்ணும் வந்து காதல் கதை சொல்வது போல் அழகின் அழகே இதய மலரே உதயமாடும் புதிய நிலவே ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே. மாதர்கள் மலர் எடுத்து மனசுக்குள் பூவை வைத்து, மாதர்கள் மலர் எடுத்து மனசுக்குள் பூவை வைத்து, கண்ணையும் கண்ணும் வந்து காதல் கதை சொல்வது போல் அழகின் அழகே இதய மலரே உதயமாடும் புதிய நிலவே ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி உன்னாலே. நான் என்னதான் சந்தோஷமாக ஆடினாலும் பாடினாலும் உன்னுடைய வேதனை எனக்கு நன்றாகவே புரிகிறது. இதோ பார், ஆண்டவன் தலையில் போட்டு எழுத்தை யாரால் மாற்ற முடியும்? இன்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலயம் செல்வது வழக்கு மறந்து விட்டாயா? என்னது, இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலயம் செல்லலாம் என்று என்னை அழைக்கின்றீரா? ஆமா. என்னால் வர முடியாதுங்க. ஏன்? தெய்வம் என்று இந்த உலகத்தில் இருக்கின்றதா? தெய்வம் என்று ஒன்று இருந்திருந்தால் நான் இப்பேற்பட்ட நிலைமைக்கு இருப்பேனா? என்னால் வர முடியாது. எனது நாட்டு மக்களையே என்னை முன்னே விட்டு பின்னே போகும் பொழுது இவள் மலடி என்றும் கொட்டி என்றும் குழந்தை செல்வம் இல்லாதவள் என்றும் என்னை பார்த்து ஏளனமாக பேசுகின்றார்கள். அது எனக்கு தேவைதானா? அந்த குறையே உனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு நான் குழந்தையாக, எனக்கு நீ குழந்தையாக இருக்கும்போது எப்படிங்க இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. நம்மளை அப்பா அம்மா என்று அழைப்பதற்காக ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் இந்த அரண்மனையில் நான் அழுது புலந்து கொண்டிருக்கிறேன். நாட்டு மக்களுக்கு நாம் என்னங்க குறை வச்சோம்? எதுவுமே வைக்கலையே. பிள்ளை இல்லாத வீடு ஒரு சுடுகாடாக காட்சி அளிக்கின்றது. அந்த அம்மன் ஆலயத்தில் இருப்பதும் ஒரு பெண் தானே. ஒரு பெண்ணுடைய கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நான் இந்த அரண்மனையில கத்தி கதறி கண்ணீர் விட்டு அழுகிறேன். அந்த அம்மனுக்கு கருணை என்று ஒன்று இருந்தா எனக்கு ஒரே ஒரு குழந்தை செல்வம் பாக்கியத்தை தந்திருக்க மாட்டாளா? என்னால் வர முடியாது. அந்த ஆலயத்திற்கு நான் வரவே மாட்டேன். அவள் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது எல்லாம் உனக்கு தெரியும். நமக்கு குழந்தைகள் என்ற ஒரே ஒரு காரணத்தால் உலகத்திலே தெய்வமே இல்லை என்று கேவலமாக பேசுகிறாயே. இதோ பார், மனதை திடப்படுத்திக் கொள். நீயும் நானும் இதுதான் கடைசியாக அந்த அம்மன் ஆலயம் செல்வது. அம்மன் காட்சி தந்தால் இந்த உலகத்தில் நாம் இருவரும் உயிரோடு வாழலாம். இல்லை என்றால் அதே ஆலயத்தில் இருவரும் தற்கொலை செய்து கொள்ளலாம். மாற்றம் என்பது கிடையாது. என்னை பெற்றெடுத்த என் தாய் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அம்மன் காட்சி தந்தால் தரட்டும், இல்லை என்றால் அதே ஆலயத்தில் இருவரும் தற்கொலை செய்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய போகலாம்.